மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக கையில் இருக்கும் பணத்தை தண்ணீராகச் செலவு செய்கிறீர்களா? ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். அடுத்தவர்களின் கண்களுக்கு நீங்கள் பெரிய ஆளாகத் தெரிவதற்காகச் செலவு செய்வது பொருளாதார ரீதியாக நீங்கள் செய்து கொள்ளும் தற்கொலை. சாணக்கியரின் கொள்கைப்படி இதற்குப் பெயர் தாரிய திலி, அதாவது தேவையற்ற தாராளம். உலகம் உங்களை மெச்சும், ஆனால் உங்கள் பாக்கெட் காலியாகும். இறுதியில் நீங்கள் அவர்களுக்கு அடிமையாவீர்கள். இன்று நான் சொல்லப்போகும் இந்த 5 இடங்களில் மட்டும் நீங்கள் ஒரு மகா கஞ்சனாக மாறவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்காது. இன்று நீங்கள் காட்டும் இந்தக் கட்டுப்பாடுதான் நாளை ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்கள் முன் தலைவணங்க வைக்கும் வலிமையைத் தரும். 3வது இடத்தைப் பற்றிச் சொல்லும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் 90% இந்தியர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுச் சம்பாதித்த பணத்தை இங்கேதான் சூறையாடுகிறார்கள். உண்மையில் நீங்கள் உங்கள் விருப்பப்படி செலவு செய்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? அதுதான் இல்லை. உங்களுக்குத் தெரியாமலேயே உங்கள் மனதுடன் ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் கேம் விளையாடப்படுகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் இந்தச் சமூகம் வரை உங்களை ஒரு நுகர்வோராக மட்டுமே வைத்திருக்க ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஸ்கிரிப்ட் படி வேலை செய்கிறார்கள். இருண்ட உளவியலின் முதல் விதி என்ன தெரியுமா? தனது உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த முடியாத ஒருவனால் தனது பணத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. பணத்தை கட்டுப்படுத்தத் தெரியாதவர்களை இந்த உலகம் மிக எளிதாக கட்டுப்படுத்தும். இப்போது நான் சொல்லப்போகும் அந்த 5 விஷயங்களை மிகக் கவனமாக கேளுங்கள். இங்கிருந்துதான் உங்கள் வாழ்வின் உண்மையான ஆட்டம் தொடங்குகிறது. உண்மையான பலம் என்பது நீங்கள் ஓட்டும் விலையுயர்ந்த கார்களிலோ அல்லது நீங்கள் அணியும் பிராண்டட் ஆடைகளிலோ இல்லை. உண்மையான அதிகாரம் என்பது உங்கள் சுதந்திரத்தில் இருக்கிறது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லத் தேவையில்லாமல், யாருக்கும் விளக்கம் அளிக்காமல், வேண்டாம் என்று ஒரு விஷயத்தை நிராகரிக்கும் அந்த துணிச்சல் இருக்கிறதே, அதுதான் உண்மையான பலம். அந்த துணிச்சலை உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் மட்டுமே தரும். எனவே இன்று முதல் நீங்கள் இரக்கமற்ற ஒரு கஞ்சனாக மாற வேண்டிய முதலிடம் இதுதான். புதிய ஐபோன் வாங்கினால் நீங்கள் பணக்காரராக தெரிவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நீங்கள் அந்த நிறுவனத்தைத்தான் பணக்காரராக்குகிறீர்கள். உங்களை நீங்களே ஒரு நிதிச் சிறையில் தள்ளிக் கொள்கிறீர்கள். 30,000 சம்பளம் வாங்கும் ஒருவன் தன் தகுதிக்கு மீறி EMI இல் கார் வாங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன் தெரியுமா? அடுத்த வீட்டுக்காரனும் அக்கம் பக்கத்து உறவினர்களும் தன்னை வெற்றியாளன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த நாடகத்தை ஆடுகிறான். உண்மையில் இந்தச் சமூகம் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறது தெரியுமா? அந்த 4 பேரும் நீங்கள் அவர்கள் கண்ணெதிரே இருக்கும் வரை மட்டுமே உங்களை புகழ்வார்கள். உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்கள் கஷ்டத்தைப் பற்றி கவலைப்பட இங்கே ஒருவனுக்கும் நேரமில்லை. அடுத்தவன் பாராட்டுக்காக உங்கள் வாழ்க்கையை அடகு வைப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! இதைத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் எச்சரித்தார். பிறர் பார்வைக்காக வாழ்பவன் தன் வாழ்நாள் முழுவதும் அடிமையாகவே செத்து மடிவான். தன் நிலையை உணராமல் போலி கௌரவம் எனும் முக்காடை அணிந்து கொள்பவன் நிச்சயமாக ஒரு நாள் வீழ்வான். மற்றவர்களின் பாராட்டுக்காக நீங்கள் இன்று செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் உண்மையில் உங்கள் எதிர்கால சுதந்திரத்தை அடமானம் வைப்பதற்குச் சமம். உலகத்தின் விதி மிகத் தெளிவானது. புத்திசாலிகள் மற்றவர்களின் பணத்தை முதலீடாகப் பயன்படுத்தி தங்களை மேலும் பணக்காரர்களாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு முட்டாள் அடுத்தவன் தன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டுச் சம்பாதித்த தன் சொந்த பணத்தை தீயிட்டுக் கொளுத்துகிறான். இருண்ட உளவியலில் இதற்குப் பெயர் சரிபார்ப்பு பொறி. யார் இந்த வலையில் விழுவார்கள் தெரியுமா? எந்த ஒரு நபர் உள்ளுக்குள் பாதுகாப்பற்ற உணர்வோடும் ஒருவித வெற்றிடத்தோடும் இருக்கிறாரோ அவர்தான் அந்த வெற்றிடத்தை விலை உயர்ந்த பொருட்களைக் கொண்டு நிரப்ப முயல்கிறார். தன்னிடம் எது இல்லையோ அதை இருப்பது போல காட்டிக்கொள்ளும் ஒரு தாழ்வு மனப்பான்மைதான் இது. விலை உயர்ந்த கார், பிராண்டட் வாட்ச் என நீங்கள் எதை வாங்கினாலும் அந்த உள்மன வெற்றிடத்தை
உங்களால் ஒருபோதும் நிரப்ப முடியாது. எனவே இன்று முதல், இந்த நிமிடம் முதல், அடுத்தவர்களை ஈர்ப்பதற்காக ஒரு பைசா கூட செலவு செய்வதை நிறுத்துங்கள். அந்த பணத்தை சேமிப்பதன் மூலமும் முதலீடு செய்வதன் மூலமும் உங்களை உண்மையிலேயே ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றத் தொடங்குங்கள். நீங்கள் பழைய மாடல் போன் பயன்படுத்துகிறீர்களா? பரவாயில்லை, பயன்படுத்துங்கள். நீங்கள் பழைய சைக்கிளில் செல்கிறீர்களா? துணிச்சலாகச் செல்லுங்கள். உங்கள் உடைகளையும் உங்கள் கையில் இருக்கும் கேஜெட்களையும் பார்த்து உங்களை ஒருவன் அவமதிக்கிறான் என்றால் அவன் உங்கள் நண்பன் அல்ல. அவன் ஒரு சந்தர்ப்பவாதி. உங்கள் வளர்ச்சியை விட உங்கள் தோற்றத்தை மட்டுமே மதிக்கும் அத்தகைய மனிதர்களை தூக்கி எறியுங்கள். ஆமாம், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அவர்கள் உங்களை ஏழை என்று நினைக்கட்டும், நீங்கள் ஒரு கஞ்சன் என்று ஏளனம் செய்யட்டும். அதைப் பற்றி கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் செல்வப் பேரரசை ரகசியமாக கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது, உங்களை ஏளனம் செய்தவர்கள் ஆடம்பரம் என்ற போர்வையில் தங்களின் அழிவுக்கான கல்லறையை தாங்களே தோண்டிக் கொண்டிருப்பார்கள். உங்களின் இந்த கசப்புணர்வுதான் உலகின் ஏளனப் பேச்சுகளுக்கு எதிராக உங்களை காக்கும் ஒரு மனக்கவசம். இப்போது உங்கள் போனில் இருக்கும் கான்டாக்ட் லிஸ்டை ஒருமுறை பாருங்கள். இங்கேதான் நாம் இரண்டாவது பெரிய தவறைச் செய்கிறோம். உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் எப்படி உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடும் எதிரிகளாக மாறுகிறார்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள் ஒன்று கூடி விருந்து கொண்டாடும்போது அங்கு உங்கள் வளர்ச்சிக்கு இடமே இல்லை. உங்களை நீங்களே நேர்மையாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களைச் சுரண்டும் உங்களை மதிக்காத இந்த நச்சு மனிதர்களுக்கு நீங்கள் ஏன் தேநீரும் காபியும் கொடுத்து உபசரிக்கிறீர்கள்? இவர்களை மகிழ்விப்பதற்காக உங்கள் நேரத்தையும் பணத்தையும் ஏன் வீணடிக்கிறீர்கள்? இவர்களின் பாராட்டு உங்களை ஒருபோதும் உயர்த்தாது. இவர்களை புறக்கணிப்பதே உங்கள் வெற்றிக்கான முதல் படி. உங்களை பார்த்தால் சிரிப்பதும், நீங்கள் விலகியவுடன் உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்களை கேலி செய்வதும் தான் சிலரின் வேலை. இத்தகையவர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு ஏன் விலையுயர்ந்த பரிசுகளை சுமந்து கொண்டு ஓடுகிறீர்கள்? நெட்வொர்க்கிங் என்ற பெயரிலும் உறவுகளை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரிலும் உங்கள் முன்னேற்றத்திற்கு துளிகூட உதவாத பொறாமைக்காரர்களுக்காக உங்கள் நேரத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தையும் ஏன் வீணாக்குகிறீர்கள்? இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இவர்கள் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை உறிஞ்சும் ஆற்றல் காட்டேரிகள். சாணக்கியரின் கொள்கை மிகத் தெளிவானது. ஒரு வஞ்சகமான நண்பனும் ஏமாற்றும் உறவினனும் நீங்கள் பால் ஊற்றி வளர்க்கும் நச்சுப் பாம்பைப் போன்றவர்கள். சரியான சமயம் கிடைக்கும்போது அவர்கள் உங்களை கொத்துவதற்கு தயங்கவே மாட்டார்கள். நீங்கள் அன்பால் வளர்ப்பது உங்கள் முன்னேற்றத்தை அல்ல, உங்களை அழிக்கப் போகும் விஷத்தை. ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய நிதி நெருக்கடி ஏற்படும்போது வார இறுதி விருந்துகளில் நீங்கள் யாருக்காக பணம் செலவழித்தீர்களோ அந்த நண்பர்கள் உங்கள் பில்களை வந்து கட்டுவார்களா? யாருடைய வீட்டுத் திருமணத்தில் உங்கள் தகுதிக்கு மீறி மொய் செய்தீர்களோ அந்த உறவினர்கள் உங்கள் கஷ்ட காலத்தில் உதவி செய்ய முன்வருவார்களா? நிச்சயமாக இல்லை. உண்மையில் உங்கள் போன் காலை கூட அவர்கள் எடுக்க மாட்டார்கள். உங்கள் தோல்வியை பார்த்து ரகசியமாகச் சிரிப்பதே அவர்களின் முதல் வேலையாக இருக்கும். அப்படி இருக்க, எதற்காக உங்கள் உழைப்பின் இரத்தத்தை அவர்களின் பொழுதுபோக்குக்காக எரிக்கிறீர்கள்? இங்கேதான் நீங்கள் கல் இதயம் கொண்டவராக மாற வேண்டும். இருண்ட உளவியலின் மிக முக்கியமான விதி இதுதான். உன் நேரத்தையும் பணத்தையும் எங்கே முதலீடு செய்தால் உனக்கு திரும்பக் கிடைக்குமோ அங்கே மட்டுமே முதலீடு செய். பயனில்லாத மனிதர்களுக்கு பணம் செலவழிப்பது முதலீடு அல்ல, அது முட்டாள்தனம். நிதி ரீதியான லாபமோ அல்லது உணர்வு ரீதியான ஆதரவோ, இது எதுவுமே தராத நச்சு மனிதர்களுக்காகச் செலவு செய்வதை விட அந்த பணத்தை நீங்கள் தீயிட்டு கொளுத்திவிடலாம். அதுதான் மேலானது. அடுத்த முறை அத்தகைய நண்பர் உங்களை ஒரு தேவையற்ற விருந்துக்கோ அல்லது சுற்றுப்பயணத்திற்கோ அழைத்தால் எந்த விளக்கமும் கொடுக்காமல் முகத்தில் அடித்தது போல வேண்டாம் என்று சொல்லப் பழகுங்கள். அவர்களுக்கு வருத்தமாக இருக்குமா?
இருக்கட்டும், உங்களைப் பற்றி தவறாக நினைப்பார்களா? நினைக்கட்டும். உங்களின் இந்த கசப்பான நோதான் அவர்களின் நச்சுத்தனத்திலிருந்து உங்களைக் காக்கும் ஒரு ஊடுருவ முடியாத கவசம். ஆனால் இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். இதைவிட ஒரு பயங்கரமான பொறி இருக்கிறது. அங்கே உங்கள் சொந்த மனமே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாறும். அதுதான் விற்பனை மற்றும் தள்ளுபடி எனும் மாயவலை. நீங்கள் ஒரு மாலுக்குச் செல்கிறீர்கள் அல்லது ஆன்லைன் ஷாப்பிங் செயலியை திறக்கிறீர்கள். அங்கே ரூ. 5,000 மதிப்புள்ள ஒரு ஷூ அல்லது கேஜெட்டை பார்க்கிறீர்கள். அதன் கீழே சிவப்பு நிறத்தில் 50% லிமிடெட் டைம் ஆஃபர் என்று மின்னுகிறது. உடனே உங்கள் மனம் என்ன சொல்கிறது தெரியுமா? வாவ், இது ஒரு செம டீல். ரூ. 2,500 நான் நேரடியாக மிச்சப்படுத்திவிட்டேன் என்று குதிக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், அங்கே நீங்கள் ரூ. 2,500 சேமிக்கவில்லை. மாறாக, தேவையற்ற ஒரு பொருளுக்காக உங்கள் பாக்கெட்டிலிருந்து ரூ. 2,500 இழந்திருக்கிறீர்கள். நீங்கள் எதையும் மிச்சப்படுத்தவில்லை. அவர்கள் உங்களை செலவு செய்ய வைத்திருக்கிறார்கள். இதுதான் கார்ப்பரேட் நிறுவனங்கள் உங்கள் மூளையுடன் விளையாடும் விளையாட்டு. இப்போது நான் சொல்லப்போவதை மிகக் கவனமாக கேளுங்கள். இங்கேதான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய நிதி படுகுழியில் விழுகிறீர்கள். நிறுத்துங்கள். நீங்கள் ரூ. 2,500 சேமிக்கவில்லை. மாறாக, உங்கள் உழைப்பின் பலனான அந்த பணத்தை என்றென்றும் இழந்துவிட்டீர்கள். ஏன் தெரியுமா? அந்த பொருள் உண்மையில் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அங்கே ஒரு பொருளை வாங்கவில்லை. அந்த பொருளை வாங்கும்போது கிடைக்கும் ஒரு தற்காலிக உணர்வை மட்டுமே விலைக்கு வாங்குகிறீர்கள். இருண்ட உளவியலில் இதற்குப் பெயர் பேரம் பேசும் மாயை. உலகின் மிகப்பெரிய இ-காமர்ஸ் நிறுவனங்களும் சந்தைப்படுத்தல் நிபுணர்களும் உங்கள் மூளையோடு ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறார்கள். உங்கள் மூளையில் சுரக்கும் மலிவான டோபமைன் ஹார்மோனை அவர்கள் குறிவைக்கிறார்கள். இன்னும் 2 மணி நேரம் மட்டுமே, கடைசி 2 பொருட்கள் மட்டுமே என ஒரு போலி அவசர நிலையை உருவாக்குகிறார்கள். இதனால் உங்கள் பகுத்தறிவு வேலை செய்யாமல் போகிறது. நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நுகர்வோராக மாறுகிறீர்கள். இன்று இந்த சலுகையை தவறவிட்டால் ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை இழந்து விடுவது போன்ற ஒரு பயத்தை உங்களுக்குள் விதைக்கிறார்கள். ஆனால் தர்மம் என்ன சொல்கிறது தெரியுமா? தனது ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒருவனின் வீழ்ச்சி விதியால் எழுதப்பட்ட ஒன்று. உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்கள் பேராசையோடு வாங்கிக் குவித்தால், உங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான பொருட்களை விற்க வேண்டிய நாள் மிக விரைவில் வரும். இது ஒரு தொற்றுநோய் போன்றது. இன்றைய சிறிய இன்பங்களுக்காக நாளைய உங்கள் மிகப்பெரிய சுதந்திரத்தை நீங்கள் அடகு வைக்கிறீர்கள். இங்கேதான் நீங்கள் இரக்கமற்றவராக மாற வேண்டும். உங்கள் தேவையற்ற ஆசைகளை நீங்களே கழுத்தை நெரித்துக் கொள்ள வேண்டும். ஆமாம், இந்த இடத்தில் நீங்கள் ஒரு மகா கஞ்சனாக இருப்பதில் எந்தத் தவறும் இல்லை. உங்கள் எதிர்காலத்தைக் காக்க இன்றைய ஆசைகளை தியாகம் செய்யுங்கள். அடுத்த முறை நீங்கள் ஒரு தேவையற்ற பொருளை வாங்க நினைக்கும்பொழுது அப்படியே நில்லுங்கள். அந்த இடத்திலேயே 24 மணி நேர தடையை உங்களுக்கு நீங்களே விதித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு நாள் இடைவெளியில் உங்கள் மனசாட்சியிடம் இந்த கேள்வியை கேளுங்கள். நான் வாங்கப்போகும் இந்த விஷயம் என் பணத்தை வளர்க்கும் ஒரு சொத்தா, அல்லது என் பாக்கெட்டிலிருந்து பணத்தை பிடுங்கும் ஒரு சுமையா? உண்மையைச் சொல்லப்போனால் 99% நேரங்களில் உங்கள் பதில் அது ஒரு சுமை என்பதாகத்தான் இருக்கும். மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பவன் எல்லாம் பணக்காரன் ஆகிவிட முடியாது. உண்மையில் யார் தெரியுமா பணக்காரர்? தன் வீணான ஆசைகளை கட்டுப்படுத்தி பணத்தைச் சேமித்து அதை சரியான இடத்தில் முதலீடு செய்யத் தெரிந்தவனே உண்மையான செல்வந்தன். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களின் கல்லாவை நிரப்பும் ஒரு கண்மூடித்தனமான நுகர்வோராக இனியும் இருக்காதீர்கள். உங்கள் புலன்களை அடக்குங்கள். எந்தத் தள்ளுபடியும் எந்த கவர்ச்சிகரமான விளம்பரமும் ஊடுருவ முடியாத ஒரு மனக்கவசத்தை உங்கள் மூளையைச் சுற்றி உருவாக்குங்கள். இப்போது உங்கள் கண்களை முழுமையாக திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நிமிடம் முதல் ஒரு கசப்பான உண்மையை
உங்கள் ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கஞ்சத்தனம் அல்லது சிக்கனம் என்பது வறுமையின் அறிகுறி அல்ல, அது பேரரசை நோக்கிச் செல்லும் ஒரு இரகசியப் பாதை. ஆம், இது வெறும் பழக்கம் அல்ல, இது ஒரு மாபெரும் உத்தி. உங்கள் பணத்தை எங்கே, எப்படி செலவிட வேண்டும் என்பதில் நீங்கள் காட்டும் இந்த உறுதிதான் நாளைய உங்களின் நிம்மதியான வாழ்விற்கு அஸ்திவாரம். ஆசைகளை கொல்பவன் மட்டுமே ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளத் தகுதியானவன். இந்த உலகத்தை விட 2 அடி முன்னால் இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி நடவடிக்கை. உலகம் உங்களை செலவு செய்யச் சொல்லித் தூண்டும் இடங்களிலெல்லாம் நீங்கள் முரட்டுத்தனமான பிடிவாதத்தை காட்டுங்கள். அந்த பிடிவாதத்தால் மிஞ்சும் ஒவ்வொரு ரூபாயும் நாளை உங்களின் உண்மையான பலமாக மாறும். இப்போது நான் சொல்லப்போகும் இந்த 5 படுகுழிகளை மட்டும் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஒரு பைசா கூட இங்கே வீணாகக் கொட்டாதீர்கள். போலி ஆடம்பரம், அடுத்தவன் பார்வைக்காக வாங்கும் பொருட்கள், நச்சு உறவுகளின் விருந்துகள், உங்களை மதிக்காதவர்களின் வீணான கொண்டாட்டங்கள், வெற்றுச் சமூக பழக்கங்கள், அர்த்தமில்லாத சடங்குகளுக்காகச் செலவிடுவது, மலிவான புகழ், புகழ்ச்சிக்காக பணத்தை வாரி இறைப்பது, தள்ளுபடி பேராசை, தேவையில்லாதவற்றை சலுகைக்காக வாங்குவது. இந்த 5 குழிகளில் விழாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த 5 இடங்களிலும் நீங்கள் பணத்தை சேமிக்கும்போது ஆரம்பத்தில் உலகம் உங்களை ஏளனம் செய்யும். உங்களை ஒரு ஈயடிச்சான், கஞ்சன் என்று கேலி செய்வார்கள். சமூகத்திலிருந்து நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்வீர்கள். ஆனால் ஒன்று நினைவில் இருக்கட்டும், இதுதான் இருண்ட கொள்கையின் அசைக்க முடியாத விதி. கூட்டம் எப்போதும் எளிதான பாதையில்தான் செல்லும், ஆனால் தனியாகவும் சரியான பாதையிலும் நடக்கத் துணிச்சல் உள்ளவர்களால் மட்டுமே வரலாறு படைக்கப்படுகிறது. சமூகத்தின் கேலிகளை உங்கள் காலடியில் போட்டு மிதியுங்கள். நீங்கள் இன்று அனுபவிக்கும் இந்த தனிமைதான் நாளை நீங்கள் அடையப் போகும் உன்னதமான வெற்றிக்கான விலையாகும். கூட்டத்தோடு கோவிந்தா போடுபவராக இருக்கப் போகிறீர்களா, அல்லது தனித்து நின்று வரலாற்றை மாற்றப் போகிறீர்களா? முடிவு உங்கள் கையில். இப்போதிலிருந்து சரியாக 5 வருடங்கள் கழித்து ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். இன்று நீங்கள் காட்டிய இந்த துணிச்சலான சிக்கனமும் நீங்கள் செய்த முதலீடுகளும் சேர்ந்து ஒரு வெல்ல முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கும். அப்பொழுது இன்று உங்களை பார்த்துச் சிரிக்கும் அதே உலகம் உங்கள் முன் தலைவணங்கி நிற்கும். உங்கள் வெற்றியின் ரகசியத்தை கேட்க உங்கள் பின்னால் அணிவகுத்து வரும். இந்த கசப்பான உண்மையை தழுவி இன்று முதல் கூட்டத்திலிருந்து தனித்து நிற்க நீங்கள் தயாரா? உங்கள் அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? உங்களிடம் அந்த துணிச்சல் இருந்தால் இப்போதே கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் ரெடி என்று உங்கள் முழு பலத்துடன் பதிவிடுங்கள். எத்தனை பேர் இன்று தங்கள் நிதி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் மனதின் மூடிய கதவுகளைத் திறந்து உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்யுங்கள். போலி ஆடம்பர வலையில் சிக்கித் தவிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களும் விழித்துக் கொள்ளட்டும். இருண்ட உளவியலின் ரகசியங்களையும் சாணக்கியரின் கசப்பான உண்மைகளையும் தொடர்ந்து ஆழமாக ஆராய நமது சங்க்யா மைண்ட்செட் தமிழ் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனம்தான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். அதை வேறு ஒருவன் கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதித்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்குங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.